பெண்கள் படித்தா அந்த இப்போ குடும்பத்தை காப்பாற்ற முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும், கடைசி வரையும் உழைக்க முடியும். படிக்காமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, குடும்பம் சீரழிஞ்சு தான் போகும். ஆனால் பெண்களை பொறுத்த வரையும் படிப்புன்றது அவ்வளோக்கு முக்கியம் இல்லை தானே. பெண்களை அவங்க மாமனார் வீட்டில் தான் போய் இருக்க போகிறாங்க. அப்படியே இருந்து பிள்ளைய வளர்த்து அப்படியே தான் வாழ்க்கை அவளுக்கு போக போகுது. அவள் படித்த எந்த பிரயோஜனம் இல்லையா? இதுதான் என்னோடய கேள்வி. பெண்கள் ஏன் படிக்கிறாங்க? இதுதான் இவங்களுடைய கேள்வி. முதல் விஷயம், இப்போ உள்ள காலத்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒன்று படிக்கணும், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும், அங்கே போய் கொட்டணும். நம்ம படிக்கிற விஷயம் வாழ்க்கையில் எங்கேயுமே நமக்கு உதவ போகிறது கிடையாது. நீங்கள் படித்த எத்தனையோ ஃபார்முலாஸ் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுதா? ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கா கேட்டால் ஒரு பிரயோஜனமும். எடுத்து படிக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவில் மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க, இதை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, இங்கே பாரு, நாங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுங்க, இவ்வளோதான். இதை வச்சு உங்களுக்கு வருமானம் வரும், இதை வச்சு உங்களுக்கு சம்பாத்தியம் வரும்னு சொன்னாங்க. அவர் சொன்னது 110% உண்மை. அது சரியா தப்பா அது வேற விஷயம். ஆனால் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு முன்னாடி உள்ள டீச்சர்ஸ்லாம் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணாங்க, அதை நம்மள்கிட்ட சொல்லி கொடுக்குறோம், நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறோம். நிகழ்காலத்தில் நம்முடைய டெய்லி லைஃப்பில் என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்களுக்கு என்ன தெரியும் நினச்சி பாருங்கள். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கா? உங்களுக்கு மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்கா? உங்களுக்கு சேவிங் சொல்லி கொடுத்துருக்கா? உங்களுக்கு இமோஷனல் கண்ட்ரோல் சொல்லி கொடுத்துருக்கா? உங்களுக்கு ஃபேமிலி சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்கா? உங்களுக்கு எப்படி உங்களுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கா? க்ரூமிங் சொல்லி கொடுத்துருக்கா? எந்த ஸ்கில் தான் இது சொல்லி கொடுத்துருக்கு? அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் இன்னைக்கு வெள்ளைக்காரன் அவனுடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம எங்கே இருக்கோம்னு நினச்சி பாருங்கள். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்க இவங்க கேட்டாங்க, அதாவது படிப்பு ஆண்களுக்கு தானே முக்கியம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்க ஆண்களுக்கும் முக்கியம் கிடையாது, பெண்களுக்கும் முக்கியம் கிடையாது, குப்பை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாரு? பிரயோஜனம் இருந்துச்சுன்னா நான் இப்போ சவாலிடுறேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி வச்சுருப்பீங்க. உங்களால் சொந்தமாக உங்களுடைய வருமானத்தை உண்டாக்க முடியுமா? உங்களுடைய வருமானத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸோடைய எம்பையரை நீங்கள் உண்டாக்கணும். அது உங்களால் முடியுமா? முடியும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தன் ஸ்கூல் பக்கமே ஒதுங்கினது கிடையாது. தன்னுடைய குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்தா தான் என் குடும்பம் ஓடும், அந்த மைண்ட் செட்டில் உள்ளவன் அவன் என்ன வேணால் பண்ணுவான். ரோட்டில் நிற்பான், ஒரு இடத்துல வேலைக்கு போவான். அந்த வேலை மூலமாக வர்ற சம்பாத்தியம் அவனுக்கு பத்தலைன்னா சொந்தமாக ஏதாவது பண்ணுவான். என்ன பண்ணுவான்? டீ செஞ்சு டீ கேத்துக்களில் போட்டுட்டு தள்ளு வண்டியில் விற்பான், சுண்டல் விற்பான், இல்லைன்னா ஒரு பானிபூரி விற்பான். என்ன வேணால் பண்ணலாம். யார்? ஸ்கூல் பக்கமே ஒதுங்காதவன், படிக்காதவன். ஆனால் படித்தவன் என்ன பண்ண தெரியுமா? இந்த எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். இந்த எல்லா வேலை பார்க்குறவங்களை அவன் கேவலமாக நினைப்பான். ஆனால் எதுவுமே சம்பாதிக்கவும் மாட்டான். இதுதான் இங்கே விஷயம். இவன் சம்பாதிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. இவன் படிச்சிருக்கான், சம்பாதிக்கவும் இல்லை. ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அவனை மட்டமாக பார்க்குறதுனால பிரச்சனை என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த வேலையை அவன் செய்யவே மாட்டான். ஒயிட் காலர் ஜாபை தான் அவன் தேடிக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லா பேருமே நாசமாக போகிறதுக்கு இவங்க ஒரு டிகிரியை வாங்கினதுனால ஸ்டேட்டஸ் அப்படியே உயர்ந்துருச்சு, அவ்வளோதான், நான் ஒயிட் காலர் ஜாப் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க. அதனால் இவங்க வேலையே பார்க்க போகிறது கிடையாது. அப்படி வேலை பார்த்தாலும் கூட 15,000 16,000 வாங்குவாங்க. ஆனால் ஒயிட் காலர் ஜாப் தான் பார்ப்பாங்க. சரி, இதனால் வர்ற பிரச்சனை என்ன? ஃப்யூச்சரில் அடிமைகளை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். வெறும் அடிமைகள் மட்டும்தான் உண்டாக போகிறாங்க. இவங்களுக்கு சொந்த அறிவும் இருக்காது, இவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இருக்காது, ஒரு சொந்தமாக உண்டாக்குற சக்தியும் இவங்கள்ட்ட இருக்காது. அப்போ எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, எஜுகேஷன் சிஸ்டம் அதிகமாக ப்ராக்டிக்கல் விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்க வேண்டும். அதிகமாக தியரி அதில் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோன்னா வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் தான் எஜுகேஷன் சிஸ்டம். இப்படி தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தால் தான். ஏன்னா படிப்புனா என்ன? படிப்பென்றால் விவேகானந்தர் அழகாக சொல்லியிருக்காரு, படிப்பென்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்குள் ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு யூனிக்னஸ் இருக்கிறது. அந்த யூனிக்னஸ், அந்த தனித்துவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் கல்வி. உங்கள்கிட்ட உள்ள தனித்துவம் என்ன? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் டிகிரி வாங்கிட்டீங்க, நீங்கள் ஏதோ 2-3 டிகிரி கூட வச்சிருக்கலாம். நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன? உங்களுடைய தனித்துவம் என்ன?
உங்களுடைய தனித்துவம் என்ன தெரியல தானே? உங்களுடைய தனித்துவத்தை உங்களால் இவ்வளோ வருஷங்களில் கண்டுபிடிக்க முடியலைன்னா அப்போ இந்த கல்வி உண்மையிலேயே கல்வியான நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குப்பை இந்த எஜுகேஷன் சிஸ்டம். இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ இந்தியாவில் இருக்கிறவங்க உண்மையில சொல்ற இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து வெளியே போயிருக்காங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து வெளியே போய் தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. அதனால தான் முன்னேறி இருக்காங்க. முதல்ல இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வெளியே போயிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணணும். அதுக்குன்னா நீங்கள் காலேஜில் விட்டுருங்க, ஸ்கூலில் விட்டுருங்க அப்படி நான் சொல்லலை. எந்த விஷயத்தை படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு ஃப்யூச்சரில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீங்கள் இங்கிலீஷில் உள்ள ஒரு ரைம்ஸை மனப்பாடம் பண்ணிவிட்டு போயமை மனப்பாடம் பண்ணிவிட்டு எழுதுனீங்க. ஸ்கூல் பசங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதே நீங்கள் அந்த போயமை எடுத்துகிட்டு 3 நாள் படிங்க. ஒரே பக்கத்தை எடுத்துகிட்டு 3 நாள் படிக்கணும். ஆனால் அந்த 3 நாட்களில் 3 டேஸில் நீங்கள் என்ன பார்க்கணும் தெரியுமா? அந்த போயமுடைய அந்த ரைம்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த மாதிரி இங்கே கிராமரை யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இதில் மெட்டாஃபரை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி நீங்கள் பாருங்கள். அந்த போயமை நீங்கள் ரியல் லைஃப்பில் உங்களுடைய கான்வர்சேஷனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படி நீங்கள் பாருங்களேன். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன படிக்கிறீங்க? மேக்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கு மேக்ஸ்லாம் படிக்கிறது உங்களுக்கு எதை வச்சு உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வலுவை சேர்க்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை மேக்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. சும்மா மக்கப் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இது நான் படிக்கிற நிகழ்காலத்தில் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையில் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த சப்ஜெக்ட் வெறும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் எப்படியாவது பாசிங் மார்க் எடுத்தாலே போதும். பாஸ் பண்ணிடுங்க. அங்கே நீங்கள் பெருசாக ஸ்கோர் பண்ண பார்க்காதீங்க. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் நிகழ்காலத்துக்கு அப்ளை பண்ண முடியுமோ அதில் உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் போடுங்க. இந்த எஜுகேஷன் ட்ராப்பில் இருந்துக்கிட்டு இதிலிருந்து வெளியே வர்றதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த பெண்கள் சம்மந்தமான விஷயம் கேட்டிருந்தாங்க. பெண்களுக்கு படிப்பு முக்கியம் கிடையாதா அப்படி கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு ஆண்களுக்கு படிப்பு முக்கியமோ அதே மாதிரி தான் அதே பர்சன்டேஜ் பெண்களும் கல்வி முக்கியம். நீங்கள் கேட்கலாம், நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகிறது கிடையாது. அவங்க படிச்சுட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெற்றுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்களே. இப்போ என்ன பிரயோஜனம் நீங்கள் கேட்டால், ஆமாம் உண்மையில் சொல்கிற இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் சொல்லலாம் பெண்கள் வேலைக்கு போக தானே செய்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் போகிறாங்க? ஒரு 6, 7, 9% அவ்வளோதான். நிறைய பெண்கள் கல்யாணம் முடிச்சுட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அப்படி தான் அவங்க இருக்க முடியும். அதை தாண்டி அவங்க என்ன செய்ய முடியும்? இங்கே தான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல எஜுகேஷன்னா என்ன, கல்வினா என்ன, நாலேஜ்னா என்ன, நாலேஜ் என்ன சொல்லி இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் இல்லாதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு மணி. அப்படி கிடையாது. நாலேஜை வச்சு நீங்கள் காசு சம்பாதிக்கிறது இருக்க, உண்மையில் சொல்கிற பெரிய மடத்தனம் அது எதுவுமே கிடையாது. நீங்கள் நாலேஜை வெறும் காசாக பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் பார்க்குறதுனால தான் பெண்கள் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏங்க உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ குப்பை மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த நாலேஜை வச்சு நீங்கள் அடுத்த ஜெனரேஷனை உண்டாக்கலாம், நீங்கள் அடுத்த ஒரு சமூகத்தை உண்டாக்கலாம், நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு ஷேப் கொடுக்கலாம், உங்களுடைய வியூ ஆஃப் பாயிண்ட் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் மாற்றலாம். அப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரொவைடு பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு காசு வரும். இப்போ உங்களுக்கு தானாக காசு வரும், தானாக உங்களுக்கு காசு கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் காசுக்காக படிச்சிங்கன்னா, உண்மையில் சொல்கிறேன், அப்படி நீங்கள் படிச்சுட்டு காசுக்காக படித்தவங்க எல்லா பேருமே ஏதோ ஒரு வகையில் பின்னாடி ரொம்ப 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 அவஸ்தைப்பட போகிறாங்க. ஏன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு வேலையே இல்லைங்க. இதாங்க, ஏன் நம்ப மாட்டேங்கிங்க? நீங்கள் என்ன படித்தாலும் உங்களுக்கு வேலையே இல்லை. நம்புங்க. எவ்வளோ வேலையெல்லாம் திண்டாட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பிகாம் படிக்கிறீங்க, பிஏ படிக்கிறீங்க, சிரிப்பாக வருது. யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறான்? அப்படி கொடுத்தாலும் எவ்வளோ கொடுப்பாங்க உங்களுக்கு? 50,000 60,000 நினச்சிட்டிங்களா? விசாரித்து பாருங்கள். 10,000 12,000 கொடுப்பாங்க. அப்போ ஏன் படிக்கிறீங்க தெரிஞ்சும்? என்ன பண்ணுறது? இதுக்கு பேர் தான் செல்ஃப் சபோட்டேஜ்னு சொல்லுவாங்க. தன்னை தானே காய ஏற்படுத்திக்கிறது, தன்னை தானே ஏமாற்றிக்கிறது. சரி, ஏதோ ஒன்று. இப்போ பெண்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும்.
கண்டிப்பாக உங்களுக்கு எஜுகேஷன் முக்கியம். எதனால உங்களுக்கு எஜுகேஷன் முக்கியம்னா அவங்க சம்பாதிக்க போகிறது கிடையாது. எங்க சம்பாதிக்க மாட்டாங்க, குழந்தைய வளர்ப்பாங்களா இல்லையா? ஒரு குழந்தைய படித்த தாய், படித்த அம்மா வளர்க்குறதுக்கும் ஒரு படிக்காத அம்மா வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யாருடைய அம்மா படிக்கலையோ அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் குறை சொல்லலை, உண்மையில படிக்காத அம்மாக்கள் நான் குறை சொல்லலை. அவங்களோட சிச்சுவேஷன் எப்படியோ இருந்திருக்குமோ அது வேற. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம அம்மாவுக்கு படிக்காத அம்மாவாக இருந்தால் அவங்களுக்கு உலகத்தை பற்றி தெரியுமா? அவங்க நமக்கு உலகத்தை பற்றி ஏதாவது சொல்லி கொடுக்க முடியுமா? நம்ம அம்மா கூட இந்த உலகத்தை பற்றி நம்ம கான்வர்சேஷன் பண்ணலாமா? ஏஐயை பற்றி பேசலாமா? பாலிட்டிக்ஸை பற்றி பேசலாமா? டிஜிட்டல் ஏராவை பற்றி பேசலாமா? எதுவுமே பேச முடியாது. இப்போ குழந்தைக்கு மத்தியிலையும் தாய்க்கு மத்தியில் இந்த கனெக்ஷன் இருக்கா? இது துண்டிச்சு போயிடும் எப்போ அம்மா படிக்கலையோ. இது முதலாவது. இது ரொம்ப பெரிய பாதிப்புங்க. ஒரு 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 பிள்ளைக்கு தன்னுடைய அம்மா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் உண்மையில் இந்த லவ், இந்த காதல் கத்திரிக்காயில் போய் அவன் மாட்டவே மாட்டான். வாழ்க்கையில் நிம்மதியாக தன்னுடைய ஃபோக்கஸை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இந்த கான்வர்சேஷன் இடைவெளி இருக்க இதுக்கு காரணமே படிப்பு இல்லாதான். ரெண்டாவது விஷயம், ஒரு பெண் படிச்சிருக்கா வச்சுக்கோங்களேன். படித்த மீன்ஸ் நான் இந்த படிப்பெல்லாம் சொல்லலை. இந்த படிப்பு, இந்த குப்பை எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா, இதெல்லாம் படிச்சுட்டு பைத்தியமாக தான் அலையிறாங்க. ஐ மீன் தன்னை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கான நாலேஜை கெயின் பண்ணிட்டா. பிஸ்னஸ் தெரியும், எடிட்டிங் தெரியும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பாலிட்டிக்ஸ் தெரியும், ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு பெண் இருக்கால, யாருக்கு இது கொடுப்பா? தன்னோட பிள்ளைக்கு தானே கொடுக்க போகிறான். தன்னுடைய பிள்ளைக்கு இந்த விஷயத்தை சேர்ப்பான். அந்த பிள்ளை ஒரு விஷயத்தை பார்க்கும் போது, இல்லை நீ இதை இப்படி பார்க்காத, இதை இப்படி பாரு, இல்லை அந்த புள்ள ஒன்றை பார்த்துட்டு இருக்கும், நீ இது பார்க்காத இதை பாரு, அப்படி சொல்லி டைவர்ட் பண்ணுறதுக்கு அம்மாவால் மட்டும்தான் முடியும். அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஹவுஸ் ஒய்ஃப்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு விஷயம், யூ ஆர் த கிங் மேக்கர்ஸ். உங்களுடைய குழந்தைங்க கிங்ஸ் என்றால், குயின்ஸ் என்றால் அதே மேக் பண்ணுற மேக்கராக நீங்கள் இருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா பேருமே படிக்கணும். ஐ மீன் இந்த குப்பை படிப்பே கிடையாது. உங்களுக்கு எதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கல்வியை கற்றுக்கோங்க. பாய்.